ஹலோ வணக்கங்க, வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஸ்பெக்டக்கல் ஃப்ரேமில் மெயினாக ரிம்லெஸ் ஃப்ரேம், அதாவது 3 பீஸ் ஃப்ரேம் சொல்லக்கூடிய இந்த டைப் ஆஃப் ரிம்லெஸ் ஃப்ரேமில் எப்படி நோஸ் படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மெட்டல் ஃப்ரேமில் ஆஃப் ஃப்ரேம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கொடுத்துருந்தோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். பட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிம்லெஸில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே இந்த நோஸ் படி வந்து கம்பல்சரி எவ்ரி ஒரு 3 months ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம நோஸ் மேலே ரொம்ப மார்க்கிங் விழாது. ஸோ ரொம்ப ஹார்டை நம்ம யூஸ் பண்ண உடம்பு ஹீட்னாலையும் ரொம்ப அழுக்கெல்லாம் சேர்ந்து இந்த நோஸ் படி கலர் சேஞ்ச் ஆகிடும். அது சாஃப்டாக இருக்கக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஷாப்பில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இன்கேஸ் உங்களால் வந்து ஷாப்புக்கு போக முடியாது, நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்களே அழகாக வந்து நீங்கள் ஸ்பெக்டக்கல் ஆர்டர் பண்ணி டெலிவரி வாங்கும் பொழுது ஒரு சின்ன ஸ்க்ரூ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் படி எக்ஸ்ட்ராவே நீங்கள் 2 பீஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கும் பொழுது நீங்களே அழகாக வந்து வீட்டில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ரிம்லெஸ் பொறுத்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப சேஃப்டிக்கு ரொம்பலாம் கிடையாது. ஜஸ்ட் 3 பீஸ் மாதிரி இங்கே ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று சென்டரில் ப்ளஸ் இங்கே ஒன்று 3 ஸ்க்ரூ தாங்க இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்காக வந்து இதுவே ரிமூவ் பண்ணி இதுவே ஜஸ்ட் அகைன் திருப்பி போட்டு காமிக்கிறேன். இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு வச்சு நீங்கள் ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, போட்டு வந்து இழுத்துடக்கூடாது. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ரிமூவ் பண்ணக்கூடாதுங்க. இந்த ஷேப்பே பாருங்களேன், இந்த மாதிரி வளைவாக வந்து கர்வாக வருது இல்லைங்களா. ஸோ அந்த கர்வாக வரனால டக்குன்னு பிடிச்சி இழுத்திங்கன்னா உடனே வராது. அப்படி இழுக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்க்ரூ இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ வந்து கட் ஆகிடும். அப்போ ரொம்பவே சர்வீஸ் நீங்கள் டேரெக்டாக போய் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஃப்டிக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாத் மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கிளாத் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை, பட் நீங்கள் வந்து பண்ணும்பொழுது இந்த மாதிரி வந்து சேஃப்டிக்கு பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் பட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக நீங்கள் இங்கே அழுத்தம் கொடுக்கக்கூடாது, இங்கே தான் அழுத்தம் கொடுக்கணும். இந்த இடத்துல நோஸ் பல்ல தான் அழுத்தம் தரணும். ஸோ இதை பிடிச்சி நீங்கள் லைட்டாக என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இப்படி வந்து லைட்டாக டேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்படி லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் இப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா அது வந்து அழகாக வந்துடுங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து இதை தான் பிடிச்சி இழுக்கணும், இங்கே அழுத்தம் கொடுக்கக்கூடாது ரொம்ப. ஸோ பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், இவ்வளோ தாங்க, ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா, சிம்பிள் தான். ஸோ திருப்பி நீங்கள் அகெயின் வந்து திருப்பி ஃபிட்டிங் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து அந்த ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், தெரியுதுங்களா. ஆக்சுவலி பாருங்கள் அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்த உள்ளே வந்து இந்த மெட்டல் எந்த மாதிரி ஷேப் வடிவத்தில் இருக்கிறோ அதே மாதிரி தான் உள்ளே கொண்டு போகணும். நீங்கள் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போனீங்கன்னா ஃபிட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இப்படி தான் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த எப்படி கர்வ் வந்து வளைஞ்சிருக்கோ அந்த மாதிரி மெட்டல் வந்து வளைஞ்சிருக்க மாதிரி நீங்கள் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது இந்த லென்ஸ் ஃபிட் பண்ணுற இடத்துல. ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மெட்டல் எட்ஜு வந்து இந்த நோஸ் பல் வந்து லைட்டாக வந்து டச் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கும்போது இதில் போய் மாட்டிக்கிறோம். ஸோ அப்படி நம்ம ஈஸியாக வராது. அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக அப்படியே எட்ஜில் வந்து லைட்டாக வந்து டைட்டாக பிடிச்சிட்டு மைல்டாக அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படியே ரொட்டேட் பண்ணி பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப போட்டு லென்ஸை வந்து மூவ் பண்ணிடக்கூடாது. அதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தனியாக கட்டெல்லாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒன்லி ஹேண்ட்லேயே அழகாக மூவ் பண்ணி ஈஸியாக வந்து வெளியில் எடுத்துடலாங்க. இவ்வளோ தாங்க. ஸோ இந்த டிப்ஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக அழகாக நீங்களே வீட்டில் வந்து நோஸ் பட் வந்து சேஞ்ச் பண்ணி தனியாக ஸ்க்ரூ ட்ரைவெல்லாம் தேவை கிடையாது. அழகாக கையிலே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கி வைக்கக்கூடியது 2 நோஸ் பட் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிறதா, அவ்வளோதாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது மாதிரி வீடியோக்கு தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.